தமிழக மக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். ஒரு விஷயத்த ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு மைண்ட் செட்டில் பேச போகிற ஒரு டாபிக்னா இந்த ஒரு டாபிக். வேண்டா வெறுப்பில் எடுக்கப்பட்ட ஒரு டாபிக்னா இந்த டாபிக். அதாவது என்றைக்குமே நம்ம வந்த இடத்த மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்த இடத்த எப்போவுமே விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தருணத்தில் வந்த இடம் இன்றைக்கி நம்மளுக்கு சொல்லித்தந்த பாடத்தை விட ரொம்ப தற்குறித்தனமான பாடத்தில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பாடத்தை இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்ருக்கு. அந்த வந்த இடம் நம்மளுக்கு கற்பித்து தந்த இடம் இன்றைக்கி ஒரு தவறான விஷயத்தை கற்பித்து கொண்டு கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது எழுதி வச்சுக்கோங்க. நான் வந்த இடம் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன், அந்த கட்சியில் உறுப்பினராக இருந்தேன். அவங்க இப்போ திருச்சியில் இந்த மாநாடு போடுறாங்கள, ஏதோ எங்கேயோ திருச்சியாக புதுக்கோட்டை எங்கேயோ மாநாடு போடுறாங்கல்ல, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக 2021 எலெக்ஷன் நினைக்கிறேன். அந்த தேர்தலில் நான் எல்லாம் அப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். 19 வயசு. நான் வீட்டில் தந்த பாக்கெட் மணிலேருந்து காசு சேர்த்து சீமான் அவர்களுடைய அந்த துளி ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க, எல்லாரும் பணம் கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு 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 இயக்கமாக இருந்த ஒரு கட்சினா, ஒரு கொள்கை பிடிப்புடன் இருந்த கட்சியிலேருந்து வந்த நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருக்கேன்னா அது காரணம் வேறு யாரும் கிடையாது, மிஸ்டர் சீமான் அவர்களுடைய வளர்ப்பு தம்பிகள். மெயினாக ஒரே ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு பதிவு பண்ண விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் அவங்களுடைய 7.5% ஓட்டு 38 லட்சம் ஓட்டு உடஞ்சி 10 லட்சமோ 15 லட்சம் ஓட்டாக உடஞ்சி உழல்ல. அதுக்கான முழு காரணம் யாராக இருப்பாங்கன்னா ஒரே நபர் தான், சாட்டை துரைமுருகன் அவர்கள். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், சீமான் அவர்களுடைய பிள்ளைங்க எல்லாம், சீமான் அவர்களுடைய அடுத்த ஜெனரேஷன் வாக்காளர்கள்லாம், சீமான் அவருடைய ஓட்டர்ஸ்லாம் ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு இருக்கானுங்க. அவன் படித்து முடிச்சுட்டு திருப்பி அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு எலிஜிபிளாக வரும்போது எல்லாம் சீமானுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்கன்னு சொன்னாங்கல்ல. இன்றைக்கி நீங்கள் ஒட்டுமொத்த ஒரு தலைமுறையினை, ஒரு ஜெனரேஷனையோ, ஒரு தலைமுறை, ஒரு யங்ஸ்டர்ஸையோ நீங்கள் ஒரு வெறுப்பை சம்பாதிச்சிட்ருக்கீங்க. எனக்கு அதான் புரியலை. எல்லாருமே இன்றைக்கி பேசுகிற ஒரு விஷயம் ஒன்றே தான். அந்த கட்சியிலேருந்து வெளில வந்த எல்லாருமே, என்ன சக நண்பர்கள் எல்லாருமே பேசுகிற ஒரே விஷயம், நாம் தமிழர் கட்சி கம்ப்ளீட்டாக திமுகவுக்கு ஒரு 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 எப்படி சொல்கிறது, இந்த ஜால்ரா அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பச்சை சொல்லணும்னா அதுதான் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப பெரிய ஒரு கிரெடிட்டை ஒரு விஷயத்தில் எடுத்தாங்க. அதாவது என்னென்னா, ரஜினிகாந்தை தேர்தலில் வர முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தின ஒரே ஒரு கட்சி என்னென்னா இது நாம் தமிழர் கட்சி. உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஒரு சினிமா மோகத்திலேருந்து ஒருத்தர் வரக்கூடாது, அவர் பிறமொழியாளர். ஸோ அப்படி ஒருத்தர் இங்கே திருப்பியும் ஒரு சாரி ஸ்டாலின் அவர்களை மாதிரியோ, அதாவது ஸ்டாலின் அவர்கள் மாதிரியெல்லாம் இல்லை, ஓப்பனாக சொல்லணும்னா இன்னொரு பிறமொழி வந்தேரி, இன்னொரு தெலுங்குக்காரனோ எவனோ, நான் சொல்லலை, நாம் தமிழர் கட்சி சொன்னது, தெலுங்குக்காரனோ எவனோ ஒரு பயலோ இனிமே தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைக் ரஜினிகாந்த் அவர்களையும் அவரோட குடும்பத்தையும் அவங்களோட பொண்ணையும் அந்தளவுக்கு விமர்சித்த ஒரே கட்சினா இந்த நாம் தமிழர் கட்சி. அந்த கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளுக்கு தமிழர்கள் யாரும் தலைவர்களாக இல்லையே, நம்மளுக்கு முதலமைச்சர் தமிழராக இல்லையே, நம்மளுக்கு அமைச்சர்கள் தமிழர்களாக இல்லையே, ஸோ அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாம் அதை கண்ணை மூடிட்டு ஆதரிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கும் அதை ஆதரிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, சரி நீங்கள் தொடர்ந்து ஒருத்தங்களை அடிச்சுட்டே இருக்கீங்க, அது யாரையா? சரி அவர் என்ன பிறமொழியாளரா? சரி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, ரஜினியாச்சும் வரும்போதே நீங்கள் எதிர்த்தீங்க, இவர் உள்ளே வரும்போது விக்கிரவாண்டி மாநாடு வரைக்கும் ஆதரிச்சுட்டு தானே இருந்தீங்க. எங்கள் அண்ணன் விஜய் வந்துட்டார், அவருக்கெல்லாம் அவரோட கொள்கையும் எங்களோட கொள்கையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். விக்கிரவாண்டி மாநாட்டில் வச்சு என்னென்ன பேசுனீங்க, அதாவது அது வேற முகம் இது வேற முகம் அப்படின்னு சொன்ன மாதிரி. அதாவது என்னென்னா, என்னோட கேள்வி ஒன்று தான், நீங்கள் ஒரு வீடியோவில் பதிவிட்டுருந்தீங்களா சார், அதாவது என்னென்னா, என்னையும் என் குடும்பத்தையும் என்னை பற்றி அந்தளவுக்கு டிவிக்காரன் பச்சை எழுதுறான், நீ அவன் கட்சியோட சின்னத்தை மடக்கூதிகள்னு சொன்னால் அவன் எழுதாமல் வேறு என்னையா பண்ணுவான்? நீ வந்தேரி கூட்டம் அந்த மவன் இந்த மவன்னு சொல்லிட்டு நீ மேடையிலே பேசியிருக்கல. யாரை பேசின? திமுகவில் இருக்கிற பேச்சாளர்களையும் ரஜினிகாந்த் அவர்களையும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்காரங்களையும் அந்த மவன் இந்த மவன் மயிராண்டின்னு பேசின அதே வாய் தான்
இன்றைக்கி என்னென்னா நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டிவிக்கு காரணங்க ஒவ்வொருத்தவங்களும் என்னையே என் குடும்பத்தையும் பேசுகிற ஒரு சரி ஓகே வருண்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல திருச்சியில், அவர் எந்தெந்த பேசுனீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல்ல, அவரை, அவரோட குடும்பத்தை, அவரோட பிள்ளைகளை இதே நாம் தமிழர் கட்சி கொள்கை கூட்டம் தானே பேசிச்சு. இல்லை எனக்கு புரியலை. அதாவது உங்களுக்கு வந்தால் ரத்தம், அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நான் இங்கே டிவிகேக்கு ப்ரோவான ஸ்டாண்ட்ஸ்லலாம் நான் பேசுகிறதுக்கு வரல. நான் ஒரு 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 வெளியேருந்து ஒரு பார்வையாளராக ஒன்று தான், எனக்கு தேவை திமுக இருக்கக்கூடாது. நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க? இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பயிலுங்க எல்லாருங்களும் என்ன வேலை பார்த்துட்ருக்கானுங்க? அவங்க கொடுக்கப்பட்ட ஒரே அசைன்மெண்ட்டு மேலேருந்து ஐடி விங்லேருந்து, அவங்க பேர் என்ன சுஷ்மிதாவா ஏதோ ஒரு பேர் நினைக்கிறேன், ஐடி விங்கில் மேலே செக்ரட்டரி ஏதோ இருக்காங்க. அவங்க எல்லாரும் 10 சிம் கார்டு வாங்கிடுங்க, 10 சிம் கார்டு வாங்கிட்டு 10 நம்பர் எடுத்துருங்க, 10 ஃபேக் ஐடி இஷ்டத்துக்கு எழுதுங்க. இது அர்த்தம் என்ன? இந்த 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 கீழே இந்த இவனுங்க பண்ணுற அர்த்தம் என்னன்னு கேட்குறேன். எனக்கு நான் வேறு மாதிரி எனக்கு பேசுகிறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன், அந்த இயக்கத்துலேருந்து வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு பேச பிடிக்கல. அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா ட்விட்டரில் கரெக்டாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் அட்வொகேட் முடிச்சிட்டேன், பிஏஎல்எல்பி முடிச்சிட்டேன், பார் கவுன்சிலில் பதிவும் பண்ணிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு அஃபிஷியலாக. நான் இன்றைக்கி வழக்கறிஞராக இருக்கேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் திமுகவை அடிக்கும்போது, யாரை, நாம் தமிழர் கிடையாது, திமுகவை அடிக்கும்போது ட்விட்டரில் ஒரு பேஜ், ஒருத்தன் அனானிமஸான ஒரு அக்கௌண்ட்டு, ஆனால் என்னென்னா கம்ப்ளீட்டாக தமிழ் தேசியம் சித்தார்ந்த கொண்ட ஒரு பேஜ், என் ப்ரொஃபைல் எடுத்து அவன் அதில் போடுறான். என்னென்னா, இந்த நபர் இதுவரையிலும் வழக்கறிஞராக பதிவு செய்யவே இல்லை, இவர் உண்மையிலேயே சட்டக்கல்லூரி மாணவரா என்றே தெரியவில்லை, இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யார் போடுறா? நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு பேஜ். அதாவது நான் யாரை கேள்வி கேட்குறேன்? திமுகவை கேள்வி கேட்டோன்னா இந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய ஐடி எதுனா நாம் தமிழருக்கான ஐடி. இந்த பக்கம் டிவிக்கே வெயிட்டாக அடிக்கும்போது தற்குறி மடக்கூதி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது டிஎம்கேயோட ஐடிவிங்கு இந்த சாட்டையோட கம்ப்ளீட் ஷார்ட்ஸை எடுத்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கு. அவனுங்களோட ஐடிஸ் இருக்கும்ல, 200 ரூபா கொடுத்து வச்சுருப்பானுங்கள ஐடி, அந்த ஐடியெல்லாம் சாட்டையோட எடுத்து ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கு. அப்போ நீ இந்த எலெக்ஷனில் என்ன வேலை பார்த்துட்ருக்க? நீ ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறியா, இல்லை ஓட்டை பிரித்து திமுகவை மறுபடியும் ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கியா? அதாவது உண்மையிலே சொல்கிறேன், நான் இப்படி ஒரு தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது என்னென்னா நேர் கொள்கை எதிரி. அதாவது என்னென்னா வந்தேரி கூட்டம், அந்த வந்தேரி கூட்டத்துக்கு நம்ம ஓட்டே போடக்கூடாது, ஸ்டாலின் இஸ் தான் இன்னெலிஜிபிள் சிஎம் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட். நான் கொஞ்சம் பாலிஷ் போட்டு இங்கிலீஷில் சொல்கிறேன், அவங்க எல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. அந்த அந்த வார்த்தைகள்லாம் நான் உபயோகிக்க விரும்பலை. அந்தளவுக்கு பேசிட்டு அவங்களோட மவன் எடுத்து வச்ச படத்தை எப்படி தான் உங்களால் பார்த்து அதை கொண்டாட முடியுது? அதாவது இங்கே ஜனநாயகன் படம் வெளியே வரல, வெளியே வராத உடனே அது கொண்டாடி அது ஒரு தற்குறி படம். இந்த விஜய் அந்த கத்தியை நக்கிற மாதிரிப்பட்ட அந்த சீன்லாம் எடுத்துகிட்டு இந்த சோம்பி கூட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு, இதே சோம்பி கூட்டத்தோட ஓட்டுக்காக தான், இதே சோம்பி கூட்டத்தோட இது என்னத்தை சொல்கிறதுக்கு எனக்கு தெரில, அவனுங்களோடதுக்காக தான் விஜய் அவர்கள், அவருக்கு இருக்கிற கொள்கையும் எங்களுக்கு இருக்கிற கொள்கையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அவர் படத்தில் நிறைய மக்களுக்காக பேசியிருக்காரு, நிறைய மக்களுக்காக பாடுபட்டிருக்காரு. பல போராட்டங்கள், ஜல்லிக்கட்டு போராட்டம், சாத்தான்குளம் லாக்அப் டெத்து, அதை தாண்டி பல நீட்டு, இந்த மாதிரி ஆசிஃபா மரணம், இதிலெல்லாம் அவர் நிறைய குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய் அங்கே நார வாய் இங்கே பேசும். இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த சாக்கடை வாய், நான் சொல்கிறது வேறு யாரும் இல்லை, சாட்டை துரைமுருகனை தான். நான் அது காரணம் என்னென்னா, உண்மையிலே சொல்கிறேன், அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று இருந்துச்சுல்ல, எதுக்கு? நாம் தமிழர் கட்சிக்குன்னு. அந்த கொள்கை கோட்பாடு நாம் தமிழர் கட்சிக்கான இருந்த எல்லா ஐடியாலஜியும் எங்கே போச்சுன்னு தெரில. அவனுங்களுக்கு இருக்கிற ப்ராஜெக்ட் ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் இருக்கிற ப்ராஜெக்ட் ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கி விஜய் என்ன கலர் ட்ரெஸ் போட்டார், இன்றைக்கி விஜய் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டாரா, அப்போ அதுக்கு காரணம் இதுதான், இவர் தான் சொல்லி கொடுக்குறது விஜய்க்கு கருப்பு கலர் ட்ரெஸ் போடுறதுக்கு, இவர் தான் சொல்லி கொடுக்குறது விஜய் இந்தளவு கண்ணாடி போடுறது, இந்த கலர் இன்னர் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட்டை விட்டுருக்காங்க. டே, அடுத்த வீட்டில் பெட்ரூமுக்குள்ளே என்ன ட்ரெஸ்ஸு போடுறான், இன்னர் என்ன கலரில் போடுறான்னு பார்க்குறது தான் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வேலையா? இல்லை, எனக்கு புரியலை. இந்தளவுக்கு நீ இறங்கிட்டனா இதை தான்
பெரியவர் பிரபாகரன் அவர்கள் சொல்லி கொடுத்தாரா என்ன? எதிர்கட்சிக்காரன் என்ன ட்ரெஸ் போடுறான், என்ன இன்னர் போடுறான், என்ன பேசுகிறான், என்ன சிரிக்கிறானா, இல்லை என்ன இது பண்ணுறாங்க, அதை தான் சொல்லி கொடுத்தாரா? இன்னும் எனக்கு தெரிஞ்சு இது பிப்ரவரி முழுசும் வச்சுக்கோங்களேன். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், அதிகபட்சம் 3 மாதம் எலெக்ஷனுக்கு. இவங்க பண்ணுற வேலையை பாருங்களேன். கம்ப்ளீட்டாக விஜய் அங்கே அந்த பக்கம் இன்னொரு தம்பியை பார்த்தா விஜய். யோ, இது அரசியலே இல்லை. நீ உனக்கு ஓட்டே இழக்கிற, நீயும் உனக்கு ஓட்டு சேகரிக்கிறதுக்கான வேலையை நீ பார்க்கல. ஒரு ஹேர் வேலையை நீ பார்க்கலன்னா நீ எதுக்கு நீ அரசியல் வேலை பார்க்குறியா இல்லை புரோக்கர் வேலை பார்க்குறியா? கம்ப்ளீட்டாக புரோக்கரேஜ். அதாவது என்னென்னா, சார் டிஎம்கே இந்த வாட்டி ஜெயிக்க வைக்கிறதுக்கான அனைத்து வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம். டிவிகே வந்து உங்களோட ஓட்டை பிரிக்க போகிறாங்க. ஸோ பிரிக்க போகிறதுல அதை பிரிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த கூட்டத்தை ஒட்டுமொத்த கூட்டத்தையும் தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டம் தட்டுற அளவுக்கு நாங்கள் இறங்கி உங்களுக்காக வேலை பார்க்குறோம். எங்கள்கிட்ட ஒன்றே தான் பேமெண்ட். எங்ககிட்ட கொஞ்சம் தமிழ் தேசியவாதி கூட்டம் இருக்குது. இந்த தமிழ் தேசியவாதி கூட்டத்தை வச்சு நாங்கள் வந்து இந்த வியூஸ் எல்லாம் வச்சு கம்ப்ளீட்டாக நாங்கள் அடிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பாவம் தமிழ் தேசியவாதிகளை அடமானம் வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை தான், எப்படியாவது இந்த திராவிட கூட்டம் ஒழிஞ்சி தமிழ் தேசியங்கிற ஒரு ஆட்சி அமைஞ்சு நல்ல ஒரு ஆட்சி வந்துடாதா? சீமான் முதலமைச்சர் ஆயிர மாட்டாரா? அவர் ஆகிட்டாரா தமிழ்நாட்டுக்கு அவர் சொன்னது மாதிரி விவசாயம் அரசு தொழில் ஆயிரும், ஆடு மேய்க்கிறவன் அரசு தொழில் ஆயிரும், அதுக்கு அடுத்தது நெய்தல் படை, அந்த படை, இந்த படை, அதுன்னு சொல்லிட்டு என்னென்ன சொன்னாரே, இதெல்லாம் நான் கனவுன்னு நினச்சதெல்லாம் நினைவாக போகுதுன்னு பலர் கனவு கண்டுட்டு இருக்கான், நான் உட்பட. ஆனால் இங்கே ஒரு கட்சி என்னன்னா, அவன் என்ன இன்னர் போட்டிருக்கான், பூ போட்டது போட்டிருக்கானா இல்லை என்ன போட்டிருக்கான்ங்கிற ஐயோ சத்தியமாக என்னால் முடியலை. இந்த அளவு நான் அடித்து சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு மண்ணை கவுறதுக்கான ஒரே காரணம் வேறு யாரும் கிடையாது, இந்த சாட்டை துரைமுருகன் என்ற ஒரு நபர் மட்டும்தான். இதே சாட்டை துரைமுருகன் அவர்கள் இந்த டிஎம்கேவோட ஒரு நிறுவனம், அது அழகாக தமிழில் குறிப்பிட்டு சொல்லுவாங்க, ஒற்றை எழுத்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் அதை வந்து நான் டேரெக்டாகவே சொல்லிடுறேன், ஜி ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது, ரியல் எஸ்டேட் கம்பெனி இருக்குது. நான் அதுக்கு அந்த நிறுவனத்துக்கு மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் வைக்கல. அவங்க ஏதோ யார் காசில் தொழில் பண்ணுறாங்களோ, வாட்டவர் அவங்க காசோ இல்லை மக்கள் காசோ இல்லை அரசாங்க காசோ, அதில் அதுக்கு பற்றியெல்லாம் எனக்கு தெரியவும் செய்யாது, நான் அதை பேசவும் போகிறது கிடையாது. ஸோ அவங்க வந்து அது ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக் சங்கர் அவர்கள் இது மாதிரி பலர் வந்து குற்றச்சாட்டை எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் என்னென்னா, கம்ப்ளீட்டாக அந்த நிறுவனம் அப்படியெல்லாம் கிடையாது. அது வந்து ரொம்ப தூய்மையான நிறுவனம். அந்த நிறுவனம் கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக இடத்த வாங்கி அது லே அவுட் போட்டு மக்களுக்கு வியாபாரம் பண்ணி அது மூலமாக வளர்ந்து இன்றைக்கி டோனியை வச்சு விளம்பரம் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது? நாம் தமிழர் கட்சியோட வேலை ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுற வேலையா, இல்லை அவங்களோட கொள்கையை கொண்டு போய் சேர்த்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன இங்கே போகிறோம் அப்படிங்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லி ஓட்டை கல்டிவேட் பண்ணி ஆட்சியில் உட்கார வேண்டிய வேலையை பார்க்கணுமா? இதே வேலை தான் இன்னொரு விஷயத்தில் பார்த்தாங்க. கேப்பகோலான்னு சொல்லிட்டு அஜித் அவர்களுடைய அந்த அவர்களை பிராண்ட் அம்பாசடராக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அஜித்தோட இதை போய் மூத்திரத்தை போய் வாங்கி குடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யாரை? விஜய் ரசிகர்களா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், ஏன் அதாவது இவர் வந்து கொக்கோ கோலாவை ப்ரொமோட் பண்ணது இதுக்கு முன்னாடி சாட்டைக்கு தெரியாது. யார்? விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி கொக்கோ கோலாவை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு, அது சாட்டைக்கு தெரியாது. அதனால தான் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே அலையன்ஸுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க, எப்படியாவது விஜய் கூட சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த வீடியோவில் விஜய் எந்த இடத்துல நான் ப்ரொமோட் பண்ணவே இல்லை, டிவிக்கே எந்த இடத்துல நான் ப்ரொமோட் பண்ணவே இல்லை. டிவிக்கே வராங்க, ஆட்சியை பிடிக்கிறாங்களோ ஆட்சியை பிடிக்கலையோ, இல்லை வந்து அவங்க அரசியல் பண்ணுறாங்களோ இல்லையோ, வாட் எவர், அதெல்லாம் ரெண்டாவது. அது மக்கள் பார்த்துக்கிட்டோம், மக்கள் ரிசல்ட் ஓட்டாக குத்துறாங்களா இல்லையாங்கிறது மக்கள் முடிவு பண்ணிட்டோம். என்னோட கேள்வி ஒன்றே தான், இந்த நாம் தமிழர் கட்சி நீ உன் வேலை தமிழ் தேசியத்தை மேலே ஆட்சியில் உட்கார வைக்கிறேன், நீ அதை தானே பார்க்கணும். அதை தான் நாங்கள் திருப்பி ஆதங்கத்தில் கேட்டுட்ருக்கேன். கேப்பகோலான்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் அஜித் அவர்கள் நடித்ததை நீ எந்த அளவுக்கு நியாயப்படுத்தின தெரியுமா அந்த வீடியோவில்? எனக்கு அந்தளவுக்கு மரியாதை இருந்துச்சு சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேலே. அந்தளவுக்கு ஒரு பெரிய சேனலில் எனக்கு இன்டர்வியூ அளிக்கிறதுக்கான வாய்ப்பை முதல்ல கொடுத்ததும் சாட்டை அவர்கள் தான். அவரோட சேனலில் நான் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்கேன், அதுக்கான வாய்ப்பு கொடுத்ததும் அவர் தான். பட் இருந்தாலும் தப்புன்னு சொன்னால் அதை தட்டி கேட்கணும், அது வந்து தவறுன்னு சொல்கிற அளவுக்கு வளர்த்தது யாருன்னா சீமான் அவர்களுக்கு மேலே ஒரு அப்பன்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்தின் தந்தைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார்ல, யார்? பிரபாகரன் அவர்கள். ஸோ அவங்களோட வளர்ப்பில் வரும்போது
இந்த 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 இவனுங்களெல்லாம் என்னத்தை சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரில. கேப்பகோலா விளம்பரம் நடிச்சிட்டாராம். ஆனால் அஜித் ரசிகர்கள்லாம் கொள்கைவாதிகளாம். ஸோ அவர் நடித்த அந்த அந்த கேப்பகோலாவை, அந்த பானத்தை, அந்த ஜூஸை அஜித் ரசிகர்கள் யாரும் வாங்கி குடிக்க மாட்டாங்களாம். இதே இது அந்த இடத்துல விஜய் இருந்து வாங்கி அந்த கேப்பகோலாவை ப்ரமோட் பண்ணிக்கிட்டாருன்னா விஜய் ரசிகர்கள் எல்லாரும் அதை வாங்கி குடிப்பாங்களாம். இது என்னடா மனநல? அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம்தான். என்னோட அடுத்த கட்ட வாக்காளர்கள் எல்லாமே ஸ்கூலில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஐயோ, ஸ்கூலில் ரெடி ஆகிட்டு இருக்க மொத்தத்தையும் நீ பகைச்சு வச்சுருக்க. சரி, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். நாளைக்கே விஜய் இல்லை, விஜய் வந்து அரசியல் விட்டு போயிட்டார், நடிக்க போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு பெரிய கூட்டம் இருக்குல்ல, இப்போ இருக்கிற சர்வே படி டிவிக்கு வந்து தனிச்சு நின்னாங்கன்னா 15 அதிகபட்சம் 15 18% ஓட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சர்வே வந்து வெளியே விட்டுட்ருக்காங்க. 18 லட்சம் ஓட்டு 18% சும்மாவா? 8% கிட்டத்தட்ட 38 லட்சம் ஓட்டு, 40 லட்சம்னு வச்சுக்கோங்க. 8 × 8 16, 40 2 போடுங்க, 80 லட்சம், 1 கோடி ஓட்டு டிவிக்கு எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? டிவிக்கு இந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 8.5 கோடி மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதில் 1 கோடி மக்களோட ஓட்டு டிவிக்கு இந்த கட்சிக்கு உழுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவ்வளோ பெரிய விஷயம். விஜய் அவர்கள் இந்த தேர்தலை விட்டு தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, தோத்துட்டு திருப்பி படம் நடிக்க போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் போனதுக்கப்புறமா இந்த 1 கோடி ஓட்டை விஜய் கொண்டு போய் போட்டான்ல, போட்டவன் திருப்பி உனக்கு போடுவான்னு நினைக்கிறியா? திருப்பி நாம் தமிழர் கட்சிக்கு வருவான்னு நினைக்கிறியா? ஏன்னா ஒட்டுமொத்த வேரையும் மடக்கூதியணும், தற்குறியணும், அந்த அளவுக்கு கொச்சையாக பேசின ஒரு கட்சி எப்படிடா மக்கள் என்ன மூஞ்ச வச்சு நீ மக்கள்கிட்ட போய் சந்திப்பேன்? என்ன மூஞ்ச வச்சு திருப்பி போய் உனக்கு ஓட்டு போடுவாங்க? உனக்கு ஓட்டு போடுறது தமிழ் தேசியவாதிகள்னு ஒரு கூட்டம் மட்டும் கிடையாது, பொதுமக்கள் இருக்காங்கங்க. பொதுமக்கள் ஓட்டு போட்டதை நீ ஜெயிப்ப. இல்லைன்னா கடைசி வரைக்கும் முத்த சந்தியில் இது மாதிரி கத்தி திமுக போடுற இந்த எலும்பு துண்டுகளை வாங்கிட்டு லைட்டாக சாப்பிட்டுட்டு வயரை நிரப்பிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான். எழுதி வச்சுக்கோங்க, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 38 லட்சம் வாக்க விடுங்க, 40 லட்சம் உங்களுக்கு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போன தேர்தலில் வாங்கின அந்த 40 லட்சம் வாக்குகளும் 7.5% வாக்குகளும், சரி 8ன்னு போட்டுக்கோங்க, 8% வாக்குகளும் இந்த எலெக்ஷனில், இந்த ரிசல்ட்டில், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது மொத்தமாக வீழ்கிறதுக்கான ஒரே காரணம் யாராக இருப்பாங்கன்னா மிஸ்டர் சாக்கடை துரைமுருகன். அந்த 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 கட்சி, அந்த தம்பிகள், மிஸ்டர் இடும்பாவன் கார்த்தி அவர் உட்படையும் சரி, சாக்கடை துரைமுருகன் அவர்கள் உட்படையும் சரி, இவங்க 2 பேரும், சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னு தெரில இதெல்லாம் பார்த்துட்டு. அதாவது அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த சாட்டைக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு அப்பப்போ சொல்லுவார். இருந்தாலும் உங்கள் கட்சி, உங்கள் தம்பி, உங்கள் வளர்ப்பு என்ன சொன்னாலும் உங்களோட பிரதிபலிப்பு தான் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ரொம்ப வருத்தத்துடன் பதிவு பண்ணுற ஒரு விஷயம், தமிழ் தேசியத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்த ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி அது வீழ்ச்சியில் இருக்குது. அந்த கட்சி சரிய போகுது, முற்றிலுமாக மண்ணை கவ்வ போகுது அப்படிங்கிற ஒரு வருத்தமான ஒரு செய்தியை வருத்தத்துடன் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். என்னத்தை சொல்கிறதுக்கு, திருந்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.